எங்க ஹஸ்பண்ட் லோடு இருக்க போயிருக்காரு. அவர் கொடூரமையா 5 பேர் தாக்கியிருக்காரு. முன்ன பின்ன நாங்க பார்த்து பேசி பழகுனது கூட இல்ல. அவர் கொடூரமையா தாக்கியிருக்காரு. எங்களுக்கு சின்ன சின்ன வயசு பசங்க தான் இருக்கு. அவர் 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு கூட எழமாட்டாரு. அவங்க யாரோ ஒருத்தர் கல்யாணமா, என் மாங்கல்யத்தை இறக்கிட்ட உனக்கு கல்யாணம் நடக்கணுமா? அவ்வளவு கொடூரமே தாக்கி இருக்காரு. கல்லு பெரிய பெரிய கல்லு எடுத்து போட்டு இருக்காரு. கண்ணு போட்டுன்னு கண்ணை குத்தி இருக்காரு. எங்க ஹஸ்பண்ட் லோடு இருக்க போயிருக்காரு. அவர் கொடூரமையா 5 பேர் தாக்கியிருக்காரு. அது யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. முன்ன பின்ன நாங்க பார்த்து பேசி பழகுனது கூட இல்ல. அவர் கொடூரமையா தாக்கியிருக்காரு. எங்களுக்கு சின்ன சின்ன வயசு பசங்க தான் இருக்கு. அவர் 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு கூட எழமாட்டாரு. நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? அவருக்கு அவங்க யாரோ ஒருத்தர் கல்யாணமா, என் மாங்கல்யத்தை இறக்கிட்ட உனக்கு கல்யாணம் நடக்கணுமா? அவ்வளவு கொடூரமே தாக்கி இருக்காரு. கல்லு பெரிய பெரிய கல்லு எடுத்து போட்டு இருக்காரு. கண்ணு போட்டுன்னு கண்ணை குத்தி இருக்காரு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் சார் இருக்காரு. என்னால முடியல சார் சொல்லவே. அவ்வளவு கொடூரமையா அடிச்சிருக்காரு. அவர் ஒன்னுத்தையும் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவரை முன்ன பின்ன நாங்க பார்த்தது கூட இல்ல, எது பகையும் இல்ல. எதுக்குதான் அவ்வளவு கொடூரமையா அடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல சார். லோடு இறக்க கூடாது, அது தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மணல் லோடுங்களாம். 24 வருஷமா அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமே எங்களுக்கு இந்த மாதிரி நடக்கல. இன்னைக்கு தான் இந்த மாதிரி நடந்திருக்கு எங்களுக்கு. இங்க தலையில அடிபட்டு இருக்கு, இங்க அடிபட்டு இருக்கு. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா காயம், இந்த மூக்கு உடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆக்ஷன் எடுத்து 4 பேரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. யாருக்கோ மேரேஜா, அவரு பிடிக்கல, ரிமாண்ட் பண்ணி விட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எதுக்காக அடிச்சாங்க எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.